கோவை மாவட்டம் கள்ளப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் இன்று விசாரணை மேற்கொண்டது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மார்ட்டினிடம் கேட்கலாம். மார்ட்டின், ஏற்கனவே ஆதி திராவிடர் ஆணையத்தினுடைய உறுப்பினர் சந்திரபிரபா விசாரணை மேற்கொண்ட நிலையில் தற்போது தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையம் இதற்காக விசாரணை நடத்தியது. அந்த முக்கியத்துவம் என்ன? விசாரணையின் முக்கியத்துவம் இன்னைக்கு வந்திருந்தவங்களும் தேசிய தாழ்த்தப்பட்டோர் நல ஆணையத்தோட பொறுப்பு இயக்குநராக இருக்கக்கூடிய சந்திரபிரபா தான் வந்திருந்தாங்க. அவங்க கூட அவங்களோட குழு, அதாவது நேற்று இந்த இறந்து போன சலோமியா என்ற பெண் இந்த கள்ளப்பாளையம் பகுதியை சேர்ந்தவர், நேற்று அவர் இறந்த இடமான திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி அருகே இருக்கக்கூடிய பன்றிமலை காட்டுப்பகுதியில் சென்று அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்தது, அவர் இறந்து கிடந்த இடத்தை ஆய்வு செய்திருக்கிறார்கள். பின்பு அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையம், கன்னிவாடி காவல் நிலையத்தில் சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். மற்றும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். இன்று இரண்டாவது நாளாக இன்று கோவையில் இருக்கக்கூடிய சலோமியாவின் வீட்டில் இருக்கக்கூடிய அவரது உறவினர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். மேலும் இந்த கொலைக்கான குற்றவாளிகள் எங்கே தங்கியிருந்தார்கள், எப்படி நடந்தது என்பது போன்ற விசாரணையும் இங்கே நடத்தப்பட்டது. கார்த்திகேயன், குற்றவாளிகள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும்னு உயிரிழந்த சலோமியாவின் உறவினர்கள் வலியுறுத்தி வந்தாங்களே, அதனுடைய நிலவரம் என்ன? இந்த சலோமியா மாணவி பாலிடெக்னிக், அரசு பாலிடெக்னிக்ல 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த நிலையில்தான் காணாமல் போயிருக்கிறார். இது தொடர்பாக இந்த பெற்றோர்கள் தன் பிள்ளையை காணவில்லை என்று இங்கே இருக்கக்கூடிய சூலூர் காவல் நிலையத்திலே அவர்கள் புகார் செய்ய சென்ற பொழுது இவர்களின் புகாரை முதலில் வாங்காமல் காவல்துறை இழுத்தடித்ததாக கூறப்படுகிறது. இந்த காவல் நிலைய எல்லை சூலூர் காவல் நிலையத்திற்கு வராது, நீங்கள் சிங்கநல்லூர் செல்லுங்கள் என்று அவர்கள் அங்கே அலக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பின்பு அவர்கள் சிங்கநல்லூர் காவல் நிலையத்திற்கு சென்றதாகவும், ஆனால் அங்கிருந்து இங்கே நாங்கள் அந்த புகாரை எடுக்க முடியாது, நீங்கள் மீண்டும் சூலூர் காவல் நிலையம் செல்லுங்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் காவல் நிலையத்திற்குள்ளே காலனி அணிந்து வரக்கூடாது, நீங்கள் வெளியில கழட்டி விட்டு வர வேண்டும் என்று இது போன்ற பல கட்டுப்பாடுகள் மற்றும் நிர்பந்தங்களை இந்த புகார் கொடுக்க சென்ற சலோமியின் பெற்றோர்கள் மீது காவல்துறை திணித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக தங்களுக்கு நடந்த கொடுமைகளையும் இவர்கள் இன்று விசாரணை நடத்த வந்த பொறுப்பு இயக்குநர் சந்திரபிரபாவிடம் இவர்கள் உறவினர்கள் தெரிவித்திருந்தார்கள். இவை அனைத்தையுமே அவர் குறிப்பிட்டு கொண்டு விட்டார். மேலும் நீங்கள் கேட்டது போல இந்த வழக்கு தொடர்புடைய 3 நபர்களை 2 நபர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விட்டார்கள். மேலும் ஒரு நபர் தலைமறைவாக இருப்பதாகவும் அவரை தேடி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்திருக்கிறது. கார்த்திகேயன், சலோமியாவின் குடும்பத்தினரை காவல்துறை சேர்ந்தவர்கள் அலக்களித்திருக்கிறதாக குற்றம் சுமத்தி இருக்கிறீங்க. அதே மாதிரி இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை சலோமியாவுடைய குடும்பத்தாரை சந்திச்சு புகார் மனு கொடுத்திருக்கிறாங்களா? சலோமியாவின் குடும்பத்தார் மற்றும் பெற்றோர்கள் இங்க இருக்கக்கூடிய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் அவர்கள் புகார் மனுவை கொடுத்திருந்தார்கள். அவரிடம் கேட்ட பொழுது தேர்தல் நேரமாக இருந்த காரணத்தால் தங்களால் சரிவர இந்த புகாரை பின்தொடர முடியவில்லை என்று அவர்கள் தெரிவித்திருந்திருக்கிறார்கள். அதே போல தங்களுக்கு இந்த பந்தோபஸ்த் போன்ற பணிகள் இருந்ததாகவும், தேர்தல் பணியில் தேர்தல் பறக்கும்படி அதிகாரியுடன் பணி சென்றதால் தங்களால் இந்த புகாரை கவனிக்க முடியவில்லை என்று காவல்துறை தரப்பிலே புகார் அளிக்கப்பட்டது. இருந்தாலுமே தாழ்த்தப்பட்டோர் நல வாரியத்தின் அவர்களுடைய கூற்றுப்படி இதுபோன்று தனிநபரை புகார் கொடுக்க வருபவரை காவல் நிலையத்தில் வைத்து இது போன்ற உதாசீனப்படுத்தக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் காலனி அணிந்து உள்ளே வரக்கூடாது என்ற எந்த சட்டமும் கிடையாது. ஏனென்றால் அது ஒரு அரசு அலுவலகம் தான். அங்கே வருவதற்கான அனைத்து தரப்பு மக்களுக்கும் எந்தவித பாகுபாடும் இல்லாமல் அங்கே அனைத்து உரிமைகளும் இருக்கிறது. எனவே இவர்கள் இந்த உறவினர்களுக்குரிய புகாரை தாங்கள் குறிப்பிட்டுக் கொண்டிருப்பதாகவும், அது மட்டுமில்லாமல் இவர்கள் சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சலோமியாவின் உடல் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி வனப்பகுதியில் இருந்து எடுத்து கொண்டு வரும் பொழுது அந்த உடலை கொண்டு வர பயன்படக்கூடிய ஆம்புலன்ஸ் வாகனமானது அவர்கள் 6500 ரூபாய் பணம் கொடுத்தால் மட்டுமே தாங்கள் அந்த உடலை கொண்டு வருவோம் என்று அவர்கள் கூறியதாக தெரிவித்திருந்தார்கள். இதனையும் இன்று விசாரணைக்கு வந்த அதிகாரிகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இவர்கள் குறிப்பிட்ட அனைத்தையுமே தாங்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தேசிய ஆணையத்திற்கு அனுப்பி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். கார்த்திகேயன், தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு மீண்டும் உங்களை தொடர்பு கொள்கிறோம்.